நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு பல்ல கட்டிக்கிறதுக்காக கலட்டி மாட்டக்கூடிய ரிமூவல் பார்ஷியல் டென்ச்சர் அப்படின்ற முறையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த முறையில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம அடுத்தது இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர் இல்லாட்டினா எஃபிடின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம கிளினிக்ல ஈஸியாக வந்துட்டு சொல்லக்கூடிய பேர் என்ன அப்படின்னா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்ஜ்னா என்ன அப்படின்னா ரோட்ல இருக்கிற பிரிட்ஜ் மாதிரியே தான் நம்ம இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பாலம் அப்படின்னா ரெண்டு பக்கத்துலேயும் நமக்கு பில்லர் இருக்கும். அந்த ரெண்டு பில்லரையும் இணைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ரோடு நடுவில் இருக்கும். இந்த பிரிட்ஜை தான் வந்துட்டு டென்டல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே பேருக்கான காரணமும் கூட. இப்போ இந்த ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர்ல நம்ம ஒரு பல் இல்லை அப்படின்னா அதை எப்படி வந்துட்டு உருவாக்க போறோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ரெண்டு பல்லையும் நம்ம வந்து கொஞ்சமா கிரைண்ட் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரவுன் கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரவுன் கட்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ரெண்டு பல்லுல இருந்தும் நம்ம சப்போர்ட் எடுப்போம். இப்போ இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக பல்ல வந்துட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்றது மாதிரி இருக்கும். எதுக்காக வந்துட்டு இதை கிரைண்ட் பண்றோம் அப்படின்னா அப்பதான் நம்ம ஆர்டிபிஷியலா வந்துட்டு இந்த எஃபிடி இல்லாட்டினா இந்த பிரிட்ஜ் அப்படின்னு கொடுக்கும்போது அது பல்லு மேல ரொம்ப தூக்கலா இல்லாம இருக்கும். கரெக்டா வந்துட்டு போய் ஃபிட் ஆகி நமக்கு இன்னொரு பக்கத்துல வந்துட்டு நம்ம கடிமானம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கடிமானம் இந்த பக்கத்துலயும் வரும். இப்போ நம்ம முக்கியமா இந்த எஃபிடி செய்ய போது பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற பல்லுல இருந்து தான் சப்போர்ட் எடுத்துக்க போறோம்னு சொன்னோம். அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற பல்லு எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப அந்த பக்கத்துல இருக்கிற பல்லுமே ரொம்ப ஆடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பக்கத்து பல்லு சப்போர்ட்டை எடுத்து நம்ம இல்லாத பல்ல வந்துட்டு கட்ட முடியாது. இந்த டென்டல் பிரிட்ஜை நம்ம பயன்படுத்துறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் மட்டும் இல்லை, டிஸ்அட்வான்டேஜஸ் கூட இருக்கு. இந்த டிஸ்அட்வான்டேஜ்ல முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம இந்த டென்டல் பிரிட்ஜ் பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற ரெண்டு பல்லையும் இந்த மாதிரி வந்து நம்ம கிரவுன் கட்டிங் மூலியமா பல்ல வந்துட்டு சின்னதாக்க போறோம். இதனால இந்த பக்கத்து பல்லோட ரெண்டு பல்லோட சைஸ் வந்துட்டு நமக்கு குறைய போகுது. பல்லோட எனாமலையும் வந்து நம்ம தேய்ச்செடுக்க தான் போறோம். இப்போ இந்த மாதிரிலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு இப்போ ஒரு இல்லாத பல்ல வைக்கிறதுக்காக எதுக்காக பக்கத்துல இருக்கிற ரெண்டு பல்லையும் வந்துட்டு டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன் தான் வந்துட்டு டென்டல் இம்ப்ளான்ஸ். இந்த டென்டல் இம்ப்ளான்ஸை பத்தி நம்ம அதிகமா அடுத்தது இருக்கிற வீடியோல பார்க்கலாம்.